எல்லாருக்கும் வணக்கம். நம்மளோட அடுத்த பதிவு சாமர்த்திய சடங்கு. அதாவது லாஸ்ட்டாக நம்ம பருவமடைதல் பற்றி பார்த்தோம். அதில் நீராட்டல் எப்படி செய்கிறதுன்ட்டு பார்த்தோம். அடுத்து வந்துட்டு சாமர்த்திய சடங்கு. சாமர்த்திய சடங்கு செய்வதற்கு ஒரு ஒற்றைப்படை நாளில் வந்துட்டு, அதாவது பெண் பூப்படைந்த நாள்லேருந்து 5, 7, 9, 11, 13 ஆகிய நாட்களில் இந்த சடங்கு செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பருவம் அடைந்த பெண்ணின் 2 கைகளிலும் ஒவ்வொரு வெற்றிலைக்குள் பாக்கும் சில்லறை காசும் வைத்து சுருட்டி கொடுக்கணும். தலையில் வெள்ளை துணி முகத்திரையிட்டு யாரும், அதாவது அபசகுணங்களை பார்க்காமல் இருக்கிறதுக்காக அவங்க தலையில் முகத்திரையிடணும். இந்த மாதிரி முகத்திரை இட்ட பிறகு மாமி, அதாவது தாய்மாமாவோட ஒய்ஃப் அவங்கள அருகு வைக்கும் இடத்திற்கு அழைத்து செல்ல வேண்டும். அந்த மாதிரி அழைத்து செல்ல பெண் கிழக்கோ இல்லை வடக்கு நோக்கி பார்க்கக்கூடியதாக அமர வேண்டும். அந்த மாதிரி அமரும்போது பாயின் மேலேயோ இல்லை ஒரு பலகையின் மேலேயோ வெள்ளை துண்டையிட்டு தான் அந்த பருவமடைந்த பெண்ணை உட்கார வைக்க வேண்டும். அந்த மாதிரி உட்கார வைக்கிற பெண்ணுக்கு முன்னாடி நிறைகுடம், குத்து விளக்கு, ஒரு பாத்திரத்தில் பால், அருகம்புல், சில்லறை காசு என ஒரு தட்டுலேயும் ஒன்று வைக்கணும். பழம், பாக்கு, வெற்றிலை, தேங்காய் உடைப்பதற்கு கத்தி எல்லாத்தையும் வச்சுருக்கணும். அந்த மாதிரி வச்சதுக்கப்புறமா தாய்மாமன் தான் தேங்காயை உடச்சி பெண்ணை குத்து விளக்க பார்க்க வைக்கணும். இதில் இந்த சடங்கு செய்கிறதுல தாய்மாமனுக்கும் மாமிக்கும் தான் முக்கிய இடம் அளிக்கப்படும். இந்த மாதிரி பண்ணும்போது அந்த பெண் தன்னோட முகத்திரையை எடுத்துட்டு குத்து விளக்க பார்க்கும்போது எந்த ஒரு நல்ல காரியத்தை முதல்ல பார்க்குற மாதிரி அர்த்தம். அதாவது அவங்க அந்த குத்து விளக்கையை பார்த்துட்டு பிள்ளையார் வேண்டிக்கணும். நீ இதுக்கப்புறம் நடக்கிற எல்லாமே நல்லதாகவே நடக்கணும், வெற்றியில் முடியணும் அப்படின்னு சொல்லி அந்த பெண் தன்னோட மனதுக்குள்ளே வேண்டிக்கணும். அதுக்கப்புறம் மாமி தான் முதல்ல பெண்ணுக்கு பால் அருகு வச்சு, அவங்க தலையில் பால் அருகு வச்சு ஆசீர்வாதம் பண்ணி ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரி அவங்க ஆரம்பித்ததுக்கப்புறமா 5 பேர் இல்லை 7 பேர் நம்ம வீட்டுக்கு ரிலேட்டிவ்ஸ் அந்த பொண்ணோட தலையில் பால் அருகு வைப்பாங்க. பால் அருகு வச்சதுக்கப்புறம் மறுபடியும் அந்த பெண்ணுக்கு நீராட்டம் இடத்திற்கு அழைத்து செல்வாங்க. அங்கேயும் கிழக்கு இல்லை வடக்கு முகமாக பெண்ணை உட்கார வச்சுட்டு முதல்ல தாய்மாமன் தான் தலையில் தண்ணீர் ஊற்றுவாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் ஒவ்வொருத்தராக தலையில் தண்ணி ஊற்றி அந்த பெண்ணை மறுபடியும் ஒரு வெள்ளை துணி கொண்டு மூடி வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு குத்து விளக்க பார்க்க வைப்பாங்க. இந்த மாதிரி பார்த்ததுக்கப்புறமா அவங்களுக்கு அவங்களோட குடும்ப முறைப்படி தாய்மாமன் வீட்டில் எடுத்து கொடுக்குற புடவையை கட்டி நலங்கு வைப்பாங்க. ஒவ்வொருத்தராக நலங்கு வச்சதுக்கப்புறமா தாய்மாமன் மறுபடியும் அவங்கள பூஜை ரூமில் கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க கையில் இருக்கிற கலசத்தை, அதாவது தாய்மாமன் முதல்லையே கலசங்க அவங்க கையில் கொடுத்துருப்பாங்க, அந்த கலசத்தை வாங்கி கீழே வச்சுட்டு பூஜை ரூமில் தாய்மாமனும் மாமி பெற்றோர்கள் முதல்ல ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்திருக்கிற ஒரு உறவினர் காலிலேயே விழுந்து அந்த பெண் ஆசீர்வாதம் வாங்கிக்கணும். அவங்களால முடிஞ்ச ஒரு பரிசையை கொடுத்துட்டு அவங்க எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. வந்தவங்களுக்கு விருந்தளித்து எல்லாரும் உபசரிப்பாங்க. இந்த மாதிரி தான் சாமர்த்திய சடங்கு செய்யப்படும். அந்த நாளில் இப்படி தான் சாமர்த்திய சடங்கை கடைபிடிச்சிருக்காங்க. அடுத்த பதிவு ஆரத்தி எடுக்கும் முறை. ஆரத்தி எடுக்கிறதுனா பிட்டு, களி, பால் சாதம் இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சுருப்போம் இல்லைங்களா, இது எல்லாத்தையுமே மேலேயும் கீழேயும் 3 வாட்டி இறக்கி ஏற்றி 3 பேர் இல்லை 5 பேர் அந்த பெண்ணுக்கு ஆரத்தி எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஆரத்தி எடுத்த பொருட்களை ஆற்றிலோ இல்லை கடலிலோ போட்டணும், இல்லைன்னா யாராவது ஏழைங்களுக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஆரத்தி எடுக்கிறதுக்கு என்னென்ன பொருள் தேவை அப்படின்னு பார்த்தோன்னா, பிட்டு, களி, பால் சாதம், சோறு, கறி, தேங்காய் தட்டம், அதாவது முடியுடன் கூடிய 3 தேங்காய் வைக்கணும். அதை மேலே மஞ்சள் பூசி நல்லா இது கழுவி எடுத்து வச்சுருக்கணும். அடுத்து பழங்கள், பலகாரங்கள், பன்னீர் தட்டம், வெற்றிலை பாக்கு, எலுமிச்சை, பூத்தட்டு, வெள்ரொட்டி, வேப்பிலை, ஆரத்தி, இது எல்லாத்தையும் வச்சு பெண்ணுக்கு ஒன்று தாலையும் ஆரத்தி எடுத்து அதை மேலும் கீழுமா இறக்கி அவங்களுக்கு ஆரத்தி எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதாங்க நம்மளோட பூப்படைந்த பெண்ணுக்கு என்னென்ன பண்ணணுன்ற சடங்குகள். கண்டிப்பாக எல்லோரும் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லோரும் என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.